பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த செவ்வாய்க்கிழமை காலையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்காக ஒரு வேத பதிவு வாசிப்போம். அது சகரியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நான் 1 முதல் வாசிக்கிறேன். அவர் பிரதான ஆசாரியனை யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவர் கர்த்தருடைய தூதன் அவனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதமாக அவன் வலது பக்கத்திலே நின்றான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. சாத்தானே, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. இவன் அக்கினி என்று தப்பிப்பண்ண கொல்லி அல்லவா என்றான். யோசுவாவெனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாய் நின்றிருந்தான். அவர் தமக்கு முன்பாய் இருக்கிறவர்களை நோக்கி, இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுவேன் என்றான். பின்பு அவனை நோக்கி, பார், உன் அக்கிரமத்தையும் முன்னிலும் நீக்கி உனக்கு சிறந்த வஸ்திரத்தை தரிப்பித்தேன் என்றான். அல்லேலூயா. பிரதான ஆசாரியனாகிய இந்த தேவ மனுஷன் அவன் நின்று கொண்டிருக்கிறான். கவனிங்க, அவன் பக்கத்திலே யோசுவா அழுக்கு வஸ்திரம் தரித்தவனா இருக்கிறான். அவன் பக்கத்திலே சாத்தான் நின்று கொண்டிருக்கிறான். இப்ப கர்த்தருடைய தூதன் சொல்றாரு சாத்தானை பார்த்து, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. சாத்தானே, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. இவன் அக்கினி என்று தப்பின கொல்லி அல்லவா. கவனிங்க அருமை தேவ பிள்ளைகளே, நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு அவருடைய பிள்ளையாய் நாம் மாறின பிறகு சில வேளையிலே நாம் செய்யக்கூடாத காரியங்களை செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே சில பாவம் சாபம் என்கிற அழுக்கு வந்து விடுகிறது. இந்த யோசுவா அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் நிற்கிறான். இப்ப தூதன் சொல்றாரு, அவர் தமக்கு முன்பாக இருக்கிறவர்களை நோக்கி, இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்றார். பின்பு அவனை நோக்கி, பார், உன் அக்கிரமத்தை உன்னிலும் நீக்கி உனக்கு சிறந்த வஸ்திரம் தரிப்பித்தேன் என்றான். அப்ப அந்த அழுக்கு வஸ்திரம் என்பது பாவம், சாபம், அக்கிரமம், அநியாயம். ரட்சிக்கப்பட்ட பிறகும் ஆண்டவருடைய பிள்ளையான பிறகும் சில தவறுகளை நாம் செய்து விடுகிறோம். ஆகவே தேவனுக்கு முன்பாய் நாம் குற்றவாளிகளால் நிற்கிறோம். சாத்தானுக்கு என்ன வேலைன்னு கேட்டா, அவன் நம்மளை குற்றப்படுத்தி கொண்டே இருப்பான். சாத்தான் இப்பொழுது அழுக்கு வஸ்திரம் தரித்த அந்த யோசுவாவை குற்றப்படுத்தும்படி நிற்கிறான். ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் தூதன் மூலமாக சொல்லுகிறார், சாத்தானே, அவன் அக்கினி என்று தப்புவிக்கப்பட்ட கொல்லி அல்லவா என்று சொல்லி உடனடியாக அவன் அழுக்கு வஸ்திரங்களை களைந்து அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கப்படுகிறது. நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரத்தை கொடுக்கிறேங்கிறார். அப்படி நம்ம ஆண்டவராகிய கர்த்தரை நோக்கி பார்க்கணும். அழுக்கு வஸ்திரங்களோடு என்ன, சாத்தான் நம்மளை குற்றப்படுத்துவான், உலகம் நம்மளை குற்றப்படுத்தும், உறவினர்கள் குற்றப்படுத்துவாங்க. நம்முடைய தவற உணரணும். யாரும் நம்மளை குற்றப்படுத்தக்கூடாது. அந்த அளவுக்கு என்ன செய்யணும், நம்முடைய ஆவிக்குரிய ரட்சிக்கப்பட்டவர் யோக்கியமாய் நடக்கணும், யோக்கியமாய் பேசணும். எல்லாம் நாம் அவருக்கு பயந்து நடக்கும் பொழுது ஒருவரும் நம்மளை குற்றப்படுத்த மாட்டார்கள். அவன் தூதன் சொல்றான், அவன் அழுக்கு வஸ்திரத்தை களைந்து கொண்டு சொல்லி அந்த அழுக்கு வஸ்திரத்துக்கு தூதன் சொல்றான், பேரு, உன் அக்கிரமத்தை உன்னில் நீக்கி போட்டேன். நாம் ரட்சிக்கப்பட்ட பிறகு திரும்ப பாவம் செய்வோமானால் திரும்ப அழுக்கு வஸ்திரங்களை உடுத்துகிறோம். திரும்ப பாவம் என்கிற, சாபம் என்கிற, உலகம் என்கிற, சிற்றின்பம் என்கிற எந்த பாவத்துல நம்ம விழுந்துட்டோமோ அப்பொழுது தேவனுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லாதபடிக்கு அழுக்கு வஸ்திரம் தரித்தவர்களாக நிற்கிறோம். சாத்தான் நம்மளை குற்றப்படுத்தும். ஆண்டவரே, உன் பிள்ளை தானே, பாத்தியா என்ன பாவம் செய்து நிற்கிறான், அவனை பாரு என்று சொல்லுவான். ஆனால் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தர் அங்கே யோசுவாவை விடவில்லை. அவன் அக்கினி நின்று தப்பின கொல்லி அல்லவா. அப்படியானால் அவன்
பாவத்தை மன்னிச்சு அவனை ரட்சித்து அவனை நான் கழுவி இருக்கிறப்பா, இப்பொழுது அவன் அழுக்கு வஸ்திரத்தை கலட்டு, அவனுக்கு சிறந்த வஸ்திரத்தை கொடுக்கிறேன்னு சொல்லி அவனை மாற்றினார். இந்த பாவத்தோடு, இந்த அக்கிரமங்களோடு, இந்த அநியாயங்களோடு, இந்த சாபத்தோடு எவ்வளவு நாள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள்? இன்றைக்கு கர்த்தர் பட்சமாய் திரும்புங்கள். உங்களுக்கு அழுக்கு வஸ்திரங்களை கலட்டி உங்களுக்கு சிறந்த வஸ்திரத்தை தந்து நீங்கள் ஆசீர்வாதமாய், சமாதானமாய், சந்தோஷமாய், விடுதலையாய் இருக்க தேவன் விரும்புகிறார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். நீர் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.